நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப எமோஷனலா இருக்கீங்களா என்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4 கேள்வி போதுங்க. முதல் கேள்வி என்கிறது, நீங்க விரும்பக்கூடிய ஒரு நபர், அந்த நபருக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ உதவி செய்யறீங்க. அதுல ஒரு சில பேர் அவங்களுடைய தேவைக்குன்னே மட்டும் உதவி கேட்டு வருவாங்க. அப்படி இருந்துட்டும் நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறீங்களா? உங்களை பத்தி யோசிக்கவே இல்லை, ஆனா அவங்களுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க என்று அர்த்தம். இரண்டாவது கேள்வி என்கிறது, உங்களுக்கு ஏதோ ஒரு அவசர உதவிக்கு நீங்க உங்க நண்பனை ஃபோன் பண்றீங்க, நண்பன் ஃபோன் எடுக்கவே இல்லை, மறுபடியும் ஃபோன் அடிக்கிறீங்க, மெசேஜ் பண்றீங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. 2 நாள் கழிச்சு ஃபோன் அடிக்கிறீங்க, அப்பவும் ஃபோன் அட்டன் பண்ணல. ஏன்னா அந்த நண்பனுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க மறுபடியும் பிற்காலத்துல அந்த நண்பனுக்கு உதவி செய்றீங்கன்னா நீங்க ரொம்ப எமோஷனலி அட்டாச்சா இருக்கீங்க. மூன்றாவது, உங்களுக்கு விரும்பக்கூடிய, நீங்க ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை விட்டு விலகுறாங்க, உங்ககிட்ட பேசாம இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுக்கு எப்பமாச்சும் அவங்க கிட்ட பேசணும் என்கிற சிந்தனை வந்துகிட்டே இருக்கா? இல்ல அந்த நபர் உங்ககிட்ட நான் பண்ணது தப்பு, மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய தவறையும் நீங்களே ஏத்துக்கிட்டு என் மேலதான் தப்பு, நான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னா நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க என்று அர்த்தம். நான்காவது கேள்வி என்கிறது, நீங்க அடிக்கடி கோவப்படுறீங்களா? திடீர்னு கோவப்படுறீங்களா? திடீர்னு வருத்தப்படுறீங்களா? திடீர்னு சிரிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் சில நேரங்களுக்கு அப்புறம், நான் எதுக்கு அப்படி பேசினேன், நான் அவங்க முன்னாடி சிரிச்சிருக்க கூடாது, நான் அவங்க கிட்ட கோவப்பட்டு பேசி இருக்கவே கூடாதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. அப்ப எமோஷன்ஸே இல்லாம இருக்க முடியுமா? அப்படின்னா மனிதனா இருக்க முடியாது. மனிதர்களுக்கு எல்லாருக்குமே சில சூழ்நிலைகள்ல எமோஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா எமோஷனல் ஆகக்கூடிய நேரம் நாம புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், நாம மற்றவங்களை பத்தி யோசிக்காம மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்கிறத யோசிச்சு வருத்தப்படுவதை விட அந்த நேரத்துல நாம என்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கணும், உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி நீங்க யோசிக்கணும். நான் ஆரோக்கியமாக இருந்தா மட்டும்தான் என்ன நேசிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட நான் நீண்ட நாள் வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்கிறத யோசித்து ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடிய நேரத்தில் அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணி நாம நம்மளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் வாழ்க்கை சூப்பரா இருக்குன்றத நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.